Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உலக பிரசித்தி பெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆலயத்தில் அன்னதான கூடத்திற்கான பூமி பூஜையில் பங்கேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது காணலாம். மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் அனைவருடைய முன்னிலையிலே மிக பிரம்மாண்டமாக எழுச்சியாக அன்னதான மண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று முடிந்திருக்கிறது. சென்னையில் வந்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வந்து திமுக தலைவர் அவதூறு பரப்புறதா கூடி தகவல் சொன்னதா கூடி பாமக அது அவர்களை கேள்வி கேட்கிற கேள்வி என்ன இது கேட்குறேன். இது அவர்களுக்குள்ள பிரச்சனை. இந்த கேள்விக்கு என்னை கேட்க சென்னையில் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மழை பெய்யும் பாதிப்பு ஏற்படுது. 4000 கோடிக்கு வந்து அந்த மழை வடிகால் பணி தொடங்கப்பட்டது. அந்த நிறைவு பெறாமல் இருக்கு. மக்கள் அதிகம் அடிக்கடி பாதிப்பு. அதாவது அவ்வப்போது பெய்கின்ற மழைநீர் முழுவதும் வடிகால் செய்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது சென்னை மாநகர் நகரத்தில் பெய்கின்ற மழைநீர் தேங்காமல் வெளியேற்றுவதற்கு மழைநீர் வடிகால் வசதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்தது. சுமார் 1240 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் வடிகால் பாதை அமைக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 43 மாதங்கள் நிறைவு பெற்றுவிட்டது. இன்னும் இந்த பணி நிறைவேறவில்லை. முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மழைநீர் வடிகால் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னை மாநகரத்தில் தண்ணி தேங்காமல் இருக்கும், நிற்காமல் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் இந்த விடியா திமுக அரசு அதற்கு உரிய முயற்சியும் வேகமாக துரிதமாக அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு பெய்கின்ற மழைநீரில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த அரசு மெத்தனமாக அலட்சியமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால மழை பெய்கின்ற பொழுது அங்கங்கே மழைநீர் தேங்கி நிற்கின்ற காட்சி இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் நடைமுறை இருக்கிறதுனால 16 பேர் ஒரு வருஷத்துக்கு இறந்திருக்காங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் மீண்டும் சட்டமன்றத்தில் இதற்கு தகுந்த சட்டமனுடைய கொண்டு வந்து நிறைவேற்றி சட்டமாக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் சொன்னவாறு மீண்டும் சட்டமன்றத்தில் சட்டமுன்மொழி கொண்டு வந்து புதிதாக சட்டம் இயற்றப்பட்டிருந்தால் இதற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கிறோம். ஆனால் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் தொடர வேண்டும் என்ற நிலையில் இருக்கிற காரணத்தினால தான் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி மீண்டும் இந்த ஆட்சி அமைந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு தனி சட்டம் மீண்டும் இயற்றப்பட்டிருந்தால் இதற்கு ஒரு முடிவு வந்திருக்கும். இருக்குங்காட்டி தானே இன்னைக்கு மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்குது. அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி இதற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கும். ஆன்லைன் ரம்மி ரத்து செஞ்சிருக்கலாம். ஆனால் உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதிலிருந்து நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் அதில் இருக்கு. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்து 6 மாத காலத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த நிலையில தான் இன்றைய தினம் ஆங்காங்கே இப்படி வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே கொலை, கொள்ளை, திருட்டு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிரூபணமாகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு கூட முதலமைச்சரிடம் வேண்டுகோள் வைக்கிறேன், இனியாவது விழித்துக் கொண்டு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோளாக இந்த ஊடகத்தின் வாயிலாக அவரை கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பருவமழை தீவிரமடைந்ததாக வானொலி ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. பொதுமக்கள் வானொலி மையத்தில் என்னென்ன கருத்துக்களை சொல்றாங்களோ அதையெல்லாம் கடைபிடித்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.